டாக்டர் ஆர்த்தி, உங்கள் கையில் வச்சிருக்க பழம் என்ன? இந்த பழம் பேர் வந்து நுண்ணா இல்லை மஞ்சனத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இங்கிலீஷ் நேம் என்னன்னா இந்தியன் மல்பெரி. பொட்டானிக்கல் நேம் வந்து மொரிண்டா சிட்ரிஃபோலியா, பேசி குடும்பத்தை சார்ந்தது. நுணாவுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, மஞ்சனத்தி. அது ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, அதனுடைய தோல் பட்டையை வந்து செதுக்கி வெந்நீரில் ஊற வச்சுன்னா மஞ்சள் கலரில் சாயம் வரும். அது அந்த காலத்தில் துணிகளுக்கு சாயத்துக்கு பயன்படுறதுனால இந்த நுணாவுக்கு மஞ்சனத்தின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த பழத்தில் வந்து விட்டமின் ஏ, B3, C, சோடியம், கால்சியம் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால கல்லீரல் மற்றும் சிறுநீரக நோய் உள்ளவங்க இது அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். பழத்தில் வந்து ஆன்டி அனர்ஜெசிக் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ஆன்டி அனர்ஜெசிக் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் அது மட்டும் இல்லாமல் மென்ஸ்ட்ரல் ஸ்கிராம்ஸ் எல்லாத்தையும் குறைக்குது. மென்ஸ்ட்ரல் டிஸார்டருக்கு ரொம்ப உபயோகப்படுது. மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸ்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, நுணா பழத்தையும் நுணா இலையையும் ரெண்டையும் சேர்த்து குடிநீர் வச்சு குடிச்சா நம்மளோட மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸ் எல்லாத்தையும் போக்கிடும். நுணாவை வந்து நம்ம ஊறுகாயாக செஞ்சு 48 days கண்டினியூவாக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலுக்கு நச்சுத்தன்மை போகும், உடல் பலம் பெறும். அட்டிக்காரியான்னு சொல்லக்கூடிய அந்த தோல் நோய், காணாக்கரின்னு சொல்கிற தோல் நோய் சரியாகுது. மலச்சிக்கல் இருக்கவங்க வந்து சாப்பிட்டு வரப்போ மலம் வந்து நல்லா இலகி மலம் வந்து ஃப்ரீயாக போகும். மலச்சிக்கல் இல்லாத நார்மல் பர்சன்ஸுமே சாப்பிடலாம். ஏன்னா இது வந்து குடலை வந்து தூய்மையாக்கும். இன்கேஸ் வந்து மலம் நல்லா இலகி போயிடுச்சுன்னா எடுத்துக்கிற அளவு மட்டும் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிட்டால் போதும். இந்த பழத்தில் வந்து புற்றுநோயை தடுப்பதற்குரிய காரணிகள் அதிகமாக இருக்குது. அதாவது ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி அப்படி சொல்லுவாங்க. மெயினான இன்க்ரீடியன்ட் என்னன்னா டேம்னா கேன்டால், அமெரிக்கானின் அப்படின்ற காம்போனன்ட் இருக்கிறதால புற்றுநோயை இது எளிதில் தடுக்குது. இடிச்சு சாறு எடுத்து அதை சுரச மாதிரி செஞ்சு தொண்டையில் பூசினா த்ரோட் இன்ஃபெக்ஷன், சளியம்லாம் கொஞ்சம் பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும். பழத்தில் அதிகமாக இருக்கிற நைட்ரிக் ஆக்சைடு நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை ஃபீசஸ் வழியாக ஈஸியாக எக்ஸ்க்ரீட் பண்ணுது. அதுக்கு நம்ம எப்படி இந்த நுணாப்பழத்தை உபயோகப்படுத்தணும்னா, நுணாப்பழத்தோட பூண்டு சேர்த்து ரெண்டையும் சாப்பிடும்போது கொழுப்பை வந்து வெளித்தள்ளுறதுக்கு மிகவும் பயன்படுத்துது.